முதலாவது சொன்னேன், குயவனால் படைக்கப்பட்டவர், we are designed by the potter. ரெண்டாவது, we are not abandoned by the potter, தேவனால் கைவிடப்படாதவர். மூன்றாவது, we are redesigned, we are renewed or we are reshaped by the potter. நாம் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டவர்கள். எப்படி புதுப்பிக்கப்படுகிறோம்? 4ஆம் வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, திருத்தமாய், எதை திருத்தமாய்? கெட்டுப்போன மண்ணை திருத்தமாய் செய்யும்படிக்கு என்ன பண்ணுறாரா? தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். மண் கெட்டு போயிடுச்சு, அவன் நினைத்தது போல் மண் ஒத்துழைக்கவில்லை என்றால் குயவன் என்ன செய்வார்? அந்த மண் பாண்டத்தை செய்கிறவன் என்ன செய்வார்? பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, பார்த்தவங்களுக்கு தெரியும். அந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுவார்னா திருப்பி என்ன பண்ணுவார்? நல்லா போட்டு மிதிப்பார், அப்படி குத்துவார், ஏதாவது பண்ணி அதை நன்றாக என்ன பண்ணுவார்னா ஃப்ளெக்சிபிள் ஆக்குவார். அந்த மண் நன்றாக ஒத்துழைக்கவில்லை என்றால் ஒரு சில அடிகள் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் கொடுக்குறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் நம்மளை தூக்கி தூரப்பட மாட்டார். அவருடைய சித்தத்தின்படி அவர் விரும்புகிற பாத்திரமாக நாம் வணையதுக்கு ஸ்டபானாக இருக்கும் போது, இடம் கொடுக்காத பொழுது ஒரு சில அடிகள் நம்முடைய வாழ்க்கையில் படுகிறோம், ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்கிறோம். ஏன் மீண்டும் மீண்டும் என்னுடைய வாழ்க்கையில் தர பிரச்சனை என்றால், நாம் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அடிகளும் நொறுக்கப்படுகிற அனுபவமும் நம்ம எப்படி மாற்றுகிறது என்றால், இன்னும் அவருக்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா புதுப்பித்து கொண்டே இருக்கு. நான் போன வாரம் சொன்னதான் திரும்பி சொல்ல விரும்புகிறேன். ஒரு அயன் எப்போது அதற்கு மதிப்பு கூடுனா, அது எந்த அளவுக்கு தான் உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்குதோ அதனுடைய மதிப்பு கூட்டிகிட்டே போகும். ஒரு இரும்பு, ஒரு கல் மாதிரி பெரிய இரும்பாக இருக்குது, அதுக்கு மதிப்பு பெரிய அளவில் கிடையாது. ஆனால் அது உடைக்கப்பட இடம் கொடுக்க 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 அது சின்ன சின்ன பொருளாக மாற மாற, ரொம்ப மைன்யூட்டான பொருளாக மாற மாற அதனுடைய மதிப்பு கூடிக்கொண்டே போகும். சின்ன சின்ன இடங்களிலும் தேவன் உங்களை உடைப்பதற்கு, உங்களை நொறுக்குவதற்கு, உங்களை செதுக்குவதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க அவர் நம்மை இன்னும் உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் என்ன, அந்த ப்ராசஸில் பல அடிகளையும் பல மிதிகளையும் மண்ணை போல நாம் பெற வேண்டியது இருக்கும். ஒரு கதை ஞாபகம் வருகிறது, டைம் ஆயிடுச்சு. ஒரு 3 கல் இருந்ததான். ஒரு சிற்பி அந்த 3 கல்லையும் ஒரு சிற்பமாய் வடிவமைக்கலாம் என்று சொல்லி உடைத்து வடிவமைக்க முயற்சி எடுத்தார். ஒரு கல் அடிக்கும் பொழுது ஒத்துழைக்கவே இல்லை, ரொம்ப ஸ்டபானாக இருந்துச்சான். சரி, இந்த கல் என்ன பண்ண மாட்டேங்குது, நமக்கு ஏற்றால் போல அது ஒத்துழைக்க மாட்டேங்குது, சரி அது அப்படியே விட்டுடலாம் என்று சொல்லி அந்த கல்லை அப்படியே வைத்திருந்தார். இன்னொரு கல்லை அடித்திருக்கிறார், அது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறது. சரி, ஒத்துழைப்பு கொடுக்க கொடுக்க அவர் என்ன பண்ணியிருக்கிறார், நன்றாக அடித்து கொண்டே இருந்திருக்கிறார். உடனே பக்கத்தில் இருக்க கல் சொன்னிச்சா, இங்கே பாரு, நீ என்ன பண்ணுற, அவன் அடிக்க நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, வாங்கிட்டு இருக்கிற, என்ன மாதிரி இதாக இருந்தேன்னா, ஸ்டப்பானாக இருந்தேன்னா, உறுதியாக இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவான், உன்னை விட்டுருப்பான். உனக்கு என்ன பண்ண தெரியல, அவனை டீல் பண்ண தெரியல அப்படின்னு சொன்னிச்சான். ஆனால் அந்த கல் அந்த சிற்பி அடிப்பதற்கெல்லாம் என்ன பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா தன்னை விட்டு கொடுத்து கொண்டே இருந்துச்சு. இந்த கல் ஒவ்வொரு முறையும் அவன் ட்ரை பண்ணும் பொழுது விட்டு கொடுக்கவே இல்லை, ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது. ஒரு நாள் வருகிறது, இந்த கல் அது அப்படியே இருக்கிறது. ஆனால் அந்த கல் அந்த சிற்பி தன்னுடைய இருதயத்தில் அந்த கல்லை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று நினைத்தானோ அப்படிப்பட்ட ஒரு அழகான சிற்பமாக அந்த கல்லை என்ன பண்ணான் அப்படின்னா அவன் வடிவமைத்தான். ஆனால் அழகான ஒரு சிற்பமாக அந்த கல் மாறியது. இந்த கல் அப்படியே இருந்துச்சு. நாள் வந்தது, 2 கல்லை எடுத்தான். ஒரு கல்லை வாசப்படிக்கு கீழே படியாக வச்சுட்டான், இன்னொரு கல் உள்ளே இருக்குது, அலங்காரமாக வீட்டிற்குள்ளாக இருக்கிறது. இப்போ வருகிறவர்கள்லாம் எதை தான் மிதித்து வராங்க, அடுக்கி
உடைக்கப்படுவதற்கு வாய்ப்பே கொடுக்காத கல்லை தான் எல்லாரும் மிதித்து வராங்க. ஆனால் எதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்கன்னா, எது உடைக்கப்படுவதற்கு இடம் கொடுத்துச்சோ, எந்த கல் தேவனுடைய சத்தத்திற்கு இடம் கொடுத்துச்சோ, எந்த கல் தன்னுடைய மாம்சத்தை உடைப்பதற்கு இடம் கொடுத்துச்சோ, அந்த கல் இப்போ வர எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக அந்த டிசைன் இருக்குது, எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். இப்பொழுது தான் அந்த கல்லுக்கு புரிஞ்சிச்சு, அன்னைக்கு சிற்பி அடிக்கும் போதே நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கொஞ்சம் அந்த வழியை அட்ஜஸ்ட் பண்ணி, எதற்காக என்னை அடிக்கிறார், எதற்காக என்னை உடைக்கிறார் என்பதை நான் புரிஞ்சிருந்தேன்னா இன்றைக்கி அவனை போல் நான் என்னவாக இருந்திருக்கலாம், ஒரு அழகான சிற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வார்த்தையை தரும்பொழுது, உடைக்கும் பொழுதும் நான் இடம் கொடுக்கலை. இன்றைக்கி எல்லாரும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, மிதிச்சிட்ருக்குறேன். ஆண்டவர் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக அவனை. நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளில் தேவன் அனுமதிக்கிற உடைக்கப்படுகிற அனுபவம், பல வார்த்தைகளினால் தேவன் நம்மை உடைப்பார். சிற்பி கல்லை வைத்து அந்த கையில் வச்சுருப்பார் இல்லையா, அது என்னது, உளியினால் சுத்தினால் அடித்து அந்த சிற்பத்தை வடிவமைப்பது போல பல வார்த்தைகளினால் நம்ம தேவன் என்ன பண்ணுவார்னா உடைப்பார். அதுக்கெல்லாம் நான் மாம்சத்தை உடைக்கிறதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன்னு இருந்தோம்னா கடைசி எல்லாராலையும் மிதிக்கப்படுகிற இடத்துல தான் நாம் இருப்போம். இல்லை, நாம் இருக்க வேண்டியது தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் இதன் மூலமாக என்ன சொல்லுகிறார், இதன் மூலமாக எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், இதன் மூலமாக நான் அடுத்த நிலைமைக்கு நான் எப்படி செல்வது, என்னை அவர் எப்படிப்பட்ட மண்பாண்டமாக வணைந்து கொள்ள விரும்புகிறார். ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், அவருடைய கையில் நீங்கள் இருக்கும் வரை, அவர் உங்களை பயன்படுத்தும் வரை, அவர் உங்களை வணைவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்க நீங்கள் நினைக்கிற அளவில் அல்ல, இந்த உலகமே நம்மை பார்க்கக்கூடிய வகையில் நம்மை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்கிற குயவன் நம்முடைய குயவன். அல்லேலூயா. அதனால் இந்த காலை நேரத்தில் நான் ஒன்று சொல்லி முடிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைப்பது அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள். we are designed by the potter. அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவருடைய கரத்தில் இருப்பவர்கள், அவரால் உருவாக்கப்படுகிறவர்கள். நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவரே என்ன உங்கள் கரத்தில் தருகிறேன், எங்கள் குடும்பத்தை உங்கள் கரத்தில் தருகிறேன், எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து பல திட்டங்கள் இருக்கலாம், என் பையன் என் பொண்ணு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பல திட்டங்கள் இருக்கலாம். யூ ஹேவ் மோர் பிளான்ஸ். ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு பல திட்டங்கள் இருக்குது, ஆனால் அந்த குழந்தையை உருவாக்குறவர் நீர், கொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல எங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் எப்படி டிசைன் பண்ணுறீங்களோ அதற்கு ஏற்றாற் போல் அவங்க வணைந்து கொள்ளும். எங்கள் குடும்பத்தை உங்கள் கரத்தில் தருகிறோம், எங்கள் ஃபேமிலி, எங்கள் சபையை உங்கள் கரத்தில் தருகிறோம். நாம் எப்பொழுது நம்ம அவருடைய கரத்தில் கொடுக்குறோமோ, நம்மை அவருடைய கரத்தில் கொடுக்க அவர் வணைகிற பாத்திரமாக நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார்.